இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து மட்டன் குழம்பு வச்சு பாருங்களேன். அடிக்கடி இனிமேல் இப்படி தான் செய்வீங்க. நான் 1 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 1 கிலோ மட்டன், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு மட்டனை நல்லா வேக வச்சுக்கிறேன். மட்டன் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். மசாலாவுக்கு 20 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி பழம். குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு கொத்தமல்லி, சோம்பு, சீரகம் எல்லாமே 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த வேர்க்கடலை தாங்க. 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே 2 ஸ்பூன் போட்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. குழம்பு தாளிக்க ஒரு கடையில் 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்ச மட்டனையும் குழம்புலையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கறியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புல கொத்தமல்லி தழை தூவி விட்டால் அவ்வளோதாங்க, நம்ம சீக்ரெட் மட்டன் குழம்பு ரெடி. மட்டனை தாளிச்சிடலாமா? ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆல்ரெடி ரெடி பண்ண குழம்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச மட்டனையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி. இது சூடான சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரே ஒரு டைம் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.